குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாருங்கள், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் வெக்டர் அல்ஜிப்ரா. வெக்டர் அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அது எக்ஸசைஸு 6.5ல் 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் புட் ஆஃப் த பர்பண்டிகுலர் drawn from the point 5, 4, 2 to the line x plus 1 divided by 2 equal to y minus 3 divided by 3 equal to z minus 1 divided by minus 1. கண்ணு ஒன்றும் இல்லை, இது கார்டீசியன் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கு டிங்கிற பாயிண்ட் தான் பேர் 5, 4, 2லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறேன். அப்போ இந்த பர்பண்டிகுலர் இந்த கோட்டை சொல்கிற இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதுதான் புட் ஆஃப் த பர்பண்டிகுலர். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இந்த எஃப் வேணும்னா தங்கம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பாரு, ஃபஸ்ட்டு இது கார்டீசியன் ஈக்குவேஷனே கொடுத்துட்டான். இந்த கார்டீசியன் ஈக்குவேஷன் போகிற பாயிண்ட் பாரு, நல்லா கவனமாக பார்த்துக்கோ. எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா பாயிண்ட் வேணும்னா +1 வெளியில் வரும்போது -1, -3 வெளியில் வரும்போது +3, -1 வெளியில் வந்தால் +1. அப்போ பாயிண்ட்டை வெளியில் எடுக்கும்போது குறி மாறும். மேலே இருக்கிறது பாயிண்ட்டு, கீழே இருக்கிறது பேரலல் வெக்டர். ஏன்னா நம்ம எக்ஸ் மைனஸ் x1 தானே போடுவோம். அப்போ -x1 ஈக்குவல் டு +1னா x1 ஈக்குவல் டு -1. அதே மாதிரி -y1 ஈக்குவல் டு -3னா மைனஸ் கேன்சல் ஆகி 3, -z1 ஈக்குவல் டு -1னா புரியுதா கண்ணு? பாயிண்ட் ஒன்றும் இல்லை, நம்ம இதை கம்பேர் பண்ணுறோம், அவ்வளவுதான். அப்போ தேர்ஃபோர் அது போகிற பாயிண்ட்டு -1 +3, இது என்ன +1, பேரலல் வெக்டர் 2i cap plus 3j cap minus k cap. இப்போ இதில் ஜஸ்ட் நீ என்ன பண்ணணும்னா, இந்த கார்டீசியன் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு டீன்னு போட்டு எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட், எஃப்ஓடைய எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட்டை டீயில் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? டிஎஃப் வெக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த டிஎஃப் வெக்டர் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது. அடுத்து இந்த டிஎஃப் வெக்டர் u வெக்டருக்கு பர்பண்டிகுலர். அப்போ டிஎஃப் வெக்டர் டாட்டு u வெக்டர் ஈக்குவல் டு 0. இதையும் பெருக்கினா 0. அவ்வளோதான். போட்டீங்கன்னா பாயிண்ட் 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு எஃப் கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது டிஎஃப் வெக்டரை கண்டுபிடிக்கணும், மூணாவது டிஎஃப் வெக்டரையும் u வெக்டரையும் மல்டிபிள் பண்ணி 0ன்னு போட்டிங்கன்னா டி கிடைக்கும். அதுலேருந்து எஃப் போட்டுடலாம். இப்போ புரிஞ்சுதா கண்ணை? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் எப்படின்னு தெரியுதா சாமி? கீழே இருக்கிறது தான் பேரலல் வெக்டர் u வெக்டர். மேலே பாயிண்டை வெளியில் எடுக்கும்போது குறி மாறும். பாரு, +1னா -1, -3னா +3, -1னா +1. ஏன்னா எக்ஸ் -x1 போடுவோம் இல்லையா? அப்போ -x1 +1னா +x1 -1. அதே மாதிரி -y1 ஈக்குவல் டு -3னா மைனஸ் கேன்சல் ஆகி +3, -z1 -1னா மைனஸ் கேன்சல் ஆகி +1. அது ஜஸ்ட் உனக்கு சிம்பிளாக பாயிண்ட் வெளியில் எடுக்கும்போது குறி மாறும். இப்போ கொடுத்துருக்கிற கார்டீசியன் ஈக்குவேஷன் பாரு, எக்ஸ் +1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஒய் -3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு z -1 டிவைடட் பை -1 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள், இது டீன்னு எடுத்துட்டான். டிவைடாக இருக்கிற 2 இந்தாண்ட போனால் மல்டிபிள். அப்போ 2t +1 இந்தாண்ட வந்தால் -1. அதே மாதிரி y -3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு டீன்னு எடுத்தோம்னா y ஈக்குவல் டு 3 போய் இங்கே மல்டிபிள் பண்ணுச்சுன்னா 3t, -3 இந்தாண்ட வந்தால் +3. அதே மாதிரி z எடுத்துக்கிட்டோம்னா -1 போய் மல்டிபிள் பண்ணால் -t, -1 இந்தாண்ட வந்தால் +1. அப்போ நமக்கு எஃப்ங்கிறதுடைய கோஆர்டினேட் என்ன வந்துடும்? 2t - 1, 3t + 3, -t + 1ன்னு வந்துடும். அடுத்தது நம்ம டிஎஃப் வெக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஎஃப் வெக்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓஎஃப் வெக்டர்லேருந்து ஓடி வெக்டரை கழிக்கணும். பாருங்க, எஃப்ல இருந்து டியை கழிக்கணும். ஓஎஃப் வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர். அப்போ ஜஸ்ட்டு இந்த பாரு, எஃப் கோஆர்டினேட்டை அப்படியே எழுதிக்கிங்க.
எஃப் எஃப்ங்கிறது என்ன வரும்? 2t minus 1 3t plus 3 புரியுதா கண்ணா? minus t plus 1. அப்புறம் டிங்கிற பாயிண்ட் தெரியும். டிங்கிற பாயிண்ட் அவனே கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? 5 4 2. இப்போ பாருங்க, ஓஎஃப் வெக்டர் மைனஸ் ஓடி. அப்போ இதுல இருந்து தானே இதை கழிக்கணும். அப்போ கழிக்கும் போது ஜஸ்ட் குறிய மாத்துங்க, மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 2t minus 1 minus 5 minus 6. அதே மாதிரி 3t plus 3 minus 4. அப்போ மைனஸ் பெரிய நம்பருடைய குறி மைனஸ், 4ல் 3 போச்சுன்னா 1. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டி, இதை பாரு ப்ளஸ் 1 மைனஸ் 2. பெரிய நம்பருடைய குறி மைனஸ், 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ தேர்ஃபோர் டிஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு இதை என்னன்னு எழுதலாம்? 2t minus 6 i cap plus இது j 3t minus 1 j cap plus இது k உடைய கோஎஃபிஷியன்ட் minus t minus 1 k cap இப்படின்னு df வெக்டர் கிடைச்சிரும். புரிஞ்சுதா சாமி? கார்டீசியன் ஈக்குவேஷன் டீன்னு போடுற எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இசட் கோஆர்டினேட் அதுதான் எஃப். அடுத்து டிஎஃப் வெக்டர் வேணும்னா ஓஎஃப் வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர். நீ கண்டுபிடிச்ச எஃப் கோஆர்டினேட் நமக்கு டி கொடுத்துருக்கிற கோஆர்டினேட் எழுதி கழிக்கிற, அதுதான் நமக்கு டிஎஃப் வெக்டர். அப்போ இது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், இது ஜே, இது கேன்னு வெக்டர்ல எழுதிக்கிறேன். அடுத்தது பாரு, நான் 2 ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டேன். முதல் எஃப் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சேன், அடுத்து டிஎஃப் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். எஃப் கண்டுபிடிச்சேன், டிஎஃப். அடுத்தது இந்த டிஎஃப் யூ வெக்டருக்கு பர்பண்டிகுலர். அப்போ டிஎஃப் வெக்டர் பர்பண்டிகுலர் டு யூ வெக்டர். அப்போ என்ன நமக்கு கண்டிஷன்? இதுவும் பர்பண்டிகுலர் அப்படின்னாவே டிஎஃப் வெக்டர் டாட் யூ வெக்டர் ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் பெருக்கணும். பர்பண்டிகுலர் அப்படின்னாவே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா, டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 வந்துடும். இப்போ நம்ம ஈஸியா இதை மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் டிஎஃப் எழுதிக்கலாம். அப்போ டிஎஃப் வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, 2t minus 6 i cap plus 3t minus 1 j cap plus minus t minus 1 k cap. அடுத்து அதுக்கு கீழே யூ வெக்டர் பார்த்து எழுதிக்கலாம். யூ வெக்டர் பாருங்க என்ன, அது பேரலல் வெக்டர் 2 i cap plus 3 j cap minus k cap. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ df வெக்டர் டாட் யூ வெக்டர் ஈக்குவல் டு, கண்ணு இதை மல்டிபிள் பண்ணும்போது ஜஸ்ட் கோயா ஐ, அதுதான் நேராக போட்டிருக்கேன். ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் பிளஸ் ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் பிளஸ் கேவோடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கேவோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணும்போது பாருசாமி, இது இங்கே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணினா 40, இது 2 போய் இங்கே பெருக்குனா 40 மைனஸ் 12 ஐ டாட் ஐ 1 ஆயிரும். இது 1 ஆயிரும். இங்கே பெருக்குனா 40 மைனஸ் 12. அதே மாதிரி ஜே டாட் ஜே 1 ஆயிரும். இங்கே மல்டிபிள் பண்ணினா ப்ளஸ் 90 மைனஸ் 3. அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணினா சாமி கே டாட் கே வந்து 1 ஆயிரும். இங்கே பெருக்கும்போது இந்த இடத்துல மைனஸ் 1 இருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு நமக்கு என்ன 0. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே ஒரு 40யா, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு டி. அப்போ கூட்டினா 10 14t. அப்போ இது 14t வந்துருச்சா? இப்போ இதில் பாரு, இங்கே மைனஸ் 12, இங்கே மைனஸ் 3. அப்போ மைனஸ் 15, அதில் 1 போச்சுன்னா மைனஸ் 14. அப்போ தேர்ஃபோர் உனக்கு என்ன கிடைக்கும்? 14t minus 14 equal to 0.
அப்போ 14t ஈக்குவல் டு -14 அந்தாண்ட போச்சுன்னா +14 இதை அடித்து போட்டிங்கன்னா 1 அப்போ t ஈக்குவல் டு 1 இதை கொண்டாந்து எஃப் கோஆர்டினேட்டில் பிரதி இல்லாமா நாம் கண்டுபிடிச்ச எஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2t - 1, 3t + 3, -t + 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எஃப் டீக்கு பதிலாக 1ன்னு போட்டால் 2 × 1 - 1, 3 × 1 + 3, -1 + 1. அப்போ எஃப் என்ன வரும் இங்கே 2வா சாமி 2ல் 1 போச்சுன்னா 1 இங்கே 3 + 3 வந்து 6 -1 + 1 வந்து 0. அப்போ ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் எஃப் வந்து 1, 6, 0 இவ்வளோதான் 3 வேலை. கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை என்னென்னு போடணும் சாமி டீன்னு போட்டு எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இசட் கோஆர்டினேட் போட்டுக்கிறேன். இதுதான் எஃப் புரியுதா. அடுத்தது டிஎஃப் வெக்டர். டிஎஃப் வெக்டர் எப்படி எழுதணும் ஓஎஃப் வெக்டர் - ஓடி வெக்டர். அப்போ எஃப் கோஆர்டினேட்டை பார்த்து எழுது டி கோஆர்டினேட் டியோடைய பாயிண்டை பார்த்து எழுது எஃப்ல இருந்து டிஎஃப் கழி அதுதான் நமக்கு டிஎஃப் வெக்டர். அடுத்து இந்த டிஎஃப் வெக்டர் யூ வெக்டருக்கு பர்பெண்டிகுலர். அப்போ டிஎஃப் வெக்டர் டாட் யூ வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ டிஎஃப் வெக்டரை பார்த்து எழுதுங்க. அடுத்து யூ வெக்டரை பார்த்து எழுதுங்க. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் ஐ டாட் ஐ 1. அப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் கேவோடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கேவோடைய கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பண்ணால் டி தெரிஞ்சு போயிடும். அந்த டீயை கொண்டாந்து எஃப்ல போட்டால் ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் தெரிஞ்சு போயிடும். இவ்வளவுதான். புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏதாச்சும் தெரியலன்னா கேளுங்க.